ஆரஞ்சு பழச்சாறில் இருந்து ஒரு அருமையான ஃப்ரூட் ஜெல்லி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 ஆரஞ்சு பழத்தோலை சீச்சிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துருங்க. 6 பழம் நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு சீனி கடாயில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி சீச்சில் அந்த தொலியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து ஒரு கடாயில் ஒரு பவுல் கான்மாவு போட்டு எடுத்து வச்சுருக்க சாறை அதில் ஊற்றிட்டு மேலும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது அந்த சக்கரை பாகு கொதிக்குது இல்லையா, அதோட பதம் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்து சக்கரை பாகை விட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் சக்கரை பாகை வடிகட்டிடுங்க. கான்மாவை அடுப்பில் வச்சு காய்ச்ச அதோட கலர் மாறிக்கிட்டே வரும். சக்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நல்லா கிளறி நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பவுல் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் நல்லா ஆயில் ஊற்றி தடவிட்டு கான்மாவை அதில் எடுத்து ஊற்றிடுங்க. அது கொஞ்சம் ஆரமும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1.5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா ஜெல்லி ரெடி. இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி